அந்த மாநில முதலமைச்சர் பிரேம் சிங் அவரா ரிசைன் பண்ணல, வேற வழி இல்லாம பதவி விலகி இருக்கிறார். 2 ஆண்டு காலமா மணிப்பூர் பத்தி எரிஞ்சுது. 220 பேருக்கு மேல மக்கள் பலியாகிருக்காங்க. மாநிலத்தின் முதலமைச்சர் மேல நடவடிக்கை எடுக்காம ஒன்றிய பாஜக அரசு பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்தாங்க. நடந்த வன்முறையோட பின்னணியில மாநில முதலமைச்சரே சம்பந்தப்பட்டிருக்காருன்னு இப்போ அவர் பேசின ஆடியோ வெளியாகி இருக்கு. இவர் மணிப்பூர் பாலிடிக்ஸை பத்தி முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கார். சென்னையில் மைய பகுதியில் ஏர் ஷோ நடக்குதுன்னு தெரிஞ்சு விமான சாகசங்கள் பண்ணி பெங்களூரில் ஏர் ஷோ நடத்துகிறாங்க, போய் பார்த்து வர சொல்லுங்க. பெங்களூரில் போய் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அனுப்பி பெங்களூரில் எப்படி ஏரோ ஷோ நடத்துகிறாங்கன்னு பாருங்கள். லட்சக்கணக்கான மக்கள் தினமும் நடக்குது, ஒரு பிரச்சனை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கு. ஏன்னா அது அஃப்கோர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டாக நடத்துகிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிக்குள்ளே நடக்குது, ஏர்போர்ட்டை ஒட்டி நடக்குது, அது வேற. அதனால் இங்கே நடத்துவதற்கு இது இல்லை. மணிப்பூரில் நடந்ததை பற்றி பேசுகிறார். மணிப்பூரில் முதலமைச்சர் அவர்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் அவருக்கு புரியாது. மறுபடியும் சொல்கிறேன், இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய குற்றம் என்ன? ஹைகோர்ட்டு ஒரு சமுதாயத்துக்கு எஸ்டி அந்தஸ்து கொடுக்குறாங்க, 2 சமுதாயத்துக்கு பிரச்சனை கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். அடுத்து என்ன நடக்கும்? இன்னைக்கு ஜனாதிபதி தலைமையில் அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு, பிரசிடென்ட்ஸ் ரூல். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய வேலையை சரியாக பார்க்காம இந்தியாவில் இது நடக்குது, அது நடக்குது, கும்பமேளாவில் இது நடந்தது, மணிப்பூர் இது நடந்தது சொல்கிறார். உள்ளூரில் சொந்த ஊரில் சொந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை ஏன் பேச மாட்டார்?